Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go further the same lesson of periodical classification of elements lesson. Okay, in this lesson today concept is that is the process of Hall's. So Hall's process, what is that? The process of Hall's means electrolytic. So electrolytic means obviously cathode anode electrolytic அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு இந்த பியோர் எலமெண்ட்டை நம்ம தனியாக எடுக்க முடியும், தட் இஸ் மெட்டலை நம்ம எப்படி செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்ற செப்பரேஷன்ஸ் மெத்தட் தான் பார்க்குறோம். ஸோ ஒன் ஆஃப் தட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் த ஹால் ப்ராசஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இன் திஸ் வீடியோ ஆல்சோ ஹாவ் டு லேர்ன் அபவுட் தட் அதர் மெட்டல்ஸ் லைக் எ காப்பர், அயன், ஸோ அலுமினியம், இந்த மாதிரியான எல்லா ஒரு மெட்டல்ஸ் பற்றின ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹால்ஸ் ப்ராசஸ். இங்கே கேத்தோட் அண்ட் ஆனோடவை என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கேத்தோட் லைனிங். யூ கேன் see that the black color here, the tank, it's called a carbon cathode lining. அது உங்களுக்கு கேத்தோடாகவும், ஆனோட் மீன்ஸ் கார்பன், உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க பாருங்கள், இந்த கார்பன் பார், அது வந்து ஆனோடாகவும், எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியோலைட் வித் அலுமினியம், தட் இஸ் ஹாவ் டு கம்பைன் வித் மால்டன் கிரியோலைட் அண்ட் அலுமினா. ஸோ இதோடு சேர்ந்து ஃப்ளாஸ்பேஸ், இது எல்லாம் கலந்த ஒரு எலக்ட்ரோலைட்டிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 900 to 950 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. த வோல்டேஜ் யூஸ்ட் இஸ் 5 to 6 volt. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வித் த அலுமினா மீன்ஸ் வி கேன் கெட் த அலுமினியம் வித் ஆக்சிஜன் வித் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ அலுமினாலேருந்து அலுமினியம் உங்களுக்கு எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றது எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது வாட் இஸ் தட் ஆனோட், வாட் இஸ் தட் கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக், அண்ட் வாட் இஸ் த டெம்பரேச்சர், வோல்டேஜ். ஸோ இதை சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராசஸை ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டயக்ராம்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ அது எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட்ஸாக வரக்கூடிய அந்த ஓவரால் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலுமினியம் ஆக்சைடு have to give aluminum with oxygen gaseous. Okay, so properties of aluminum பார்க்கலாம். It is a silvery white metal. It has low density and malleable ductile. It's good conductor and heat and electricity, and melting point is up to 660 degrees Celsius. It can be polished to produce shiny attractive appearance. ஸோ ஆப்வியஸ்லி அலுமினியம் பற்றின விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் ஆஃப் வி ஹாவ் டு யூஸ் இன் த டெய்லி லைஃப் ஃபார் தட் அண்டன்சில் இன் அவர் வெசல்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு ஃபிசிக்கலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்மிங் டு திஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன் வித் ஏர், வித் வாட்டர். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ வித் ரியாக்ஷன் வித் ஏர். ஸோ அலுமினியம் react with oxygen, obviously air means oxygen, we can get aluminum oxide, and aluminum again react with nitrogen means we can get aluminum nitride. Okay, so as well for go to this with water, aluminum react with water means aluminum react with water, we can get that aluminum oxide and hydrogen in gaseous state. So that's I am going to intimate for the upper arrow, or always you have to mention for G. ஸோ கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்றது நீங்கள் ஆரோ போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஜி அப்படின்ற ஒரு இன்டிமேட் பண்ணி கூட காமிக்கலாம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு வந்து உங்களுக்கு ஹைட்ரஜனோடவும், உங்களுக்கு அலுமினியம் ஆக்சைடு வித் ஏரோடவும் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத அலுமினியமோட இதை பார்த்தோம். ஸோ அதே சேம் டைம் we have to go for that the important thing of aluminum, reducing agent. So reducing agent means also we can call aluminothermic process. What is that? Yes, aluminothermic process. So reducing agent நீங்கள் அலுமினியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ aluminothermic process, how to it's happen means the ferrous oxide with aluminum. ஸோ உங்களுக்கு ஃபெரஸ் ஆக்சைடோட அலுமினியம் ரியாக்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த அயன் உங்களுக்கு செப்பரேட் ஆகுது, அலுமினியம் ஆக்சைடோட ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஏன்னா ஹீட்டை வந்து அகெயின் அது ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு தெர்மிக் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ தெர்மாட்டாலஜி அப்படின்றதுனால உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெர்மிக் மீன்ஸ் டெம்பரேச்சர். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அயன் வித் அலுமினியம் ஆக்சைடு உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்ற ப்ராசஸை நீங்கள் எழுதினீங்கன்னா தட் இஸ் கால்ட் aluminothermic process for aluminium. Okay,
And coming to this another method for that the same thing, and before that I am just saying about that uses. So physical property, chemical properties பார்த்தோம். ஸோ நம்ம யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் அண்டர்ஸ்டில்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரி அண்ட் மேக்கிங் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ். ஸோ ஏரோப்ளைன்ஸ் கூட உங்களுக்கு அலுமினியம் அந்த மெட்டல்ஸில் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஜென்ரல் திங் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம காப்பர் அந்த மெட்டல்ஸை பற்றின தி சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் என்ன ஆக்ஷன்ஸ் என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தி இம்பார்ட்டன்ட் திங் ஓர் ஆஃப் காப்பர். ஸோ ஓர்ஸ் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்டில் கிடைக்கும் இல்லையா மெட்டல்ஸ். ஸோ அதில் மெஜாரிட்டி பர்சன்டேஜாக நம்மளுக்கு காப்பர் இருந்தால் மட்டும்தான் செப்பரேஷன் மெத்தடில் நம்மளுக்கு செப்பரேட் பண்ணால் ஒரு கொஞ்சமாச்சு எக்கனாமிக்கலாக ஒரு கெயின் இருக்கும். ஸோ அந்த 10% தான் காப்பர் இருக்குன்னா நம்ம செப்பரேட் பண்ணி நம்மளுக்கு எந்த கெயினும் இருக்காது. ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் காப்பர் உள்ள ஒரு காம்பவுண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் காப்பர் பைரைட்ஸ், குப்ரிக் ஆர் ரப்பரி காப்பர் அண்ட் காப்பர் கிளான்ஸ். ஸோ எல்லா மெட்டல்ஸ்க்கும் இந்த மாதிரி ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ்லேருந்து நம்ம அந்த பியோர் மெட்டலை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் ஃபார் காப்பர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ரோஸ்டிங், ஸ்மெல்ட்டிங், வெஸ்மரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமானது ரிஃபைனிங் மெத்தட். ஸோ ரிஃபைனிங் மெத்தட் இட்ஸ் லைக் எலக்ட்ரோலைட்டிங். நம்ம இப்போ தான் அலுமினியமில் பார்த்தோம் கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டிங். அதே மாதிரி காப்பரில் உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேஜ் நம்பர் 116 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பரில் ரோஸ்டிங் மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரோஸ்டிங் மெத்தடில் காப்பர் அயன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்டாக உங்களுக்கு ஒரு ஓர்ஸ் இருக்குது. அந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காம்பவுண்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எல்லா மெட்டல்ஸுமே செப்பரேட் ஆகுது. ஸோ இங்கே காப்பர், அயன், சல்ஃபைடு இருக்குது. ஸோ இந்த சல்ஃபர் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் அவுட் ஆகுது பாருங்கள். காப்பர் சல்ஃபைட், ஃபெரஸ் சல்ஃபைட் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் ஆகுது. இதில் ரோஸ்டிங் மெத்தட். ரோஸ்டிங் மெத்தட் மீன்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ ஜென்ரலாக ரோஸ்டிங் மெத்தட்னா என்ன அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் இட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், தட் இஸ் ஆர் எய்தர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோஸ்டிங் மெத்தட் எல்லா மெட்டல்ஸ்க்குமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக ரோஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் ஹேப்பன் யூஸிங் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஏர் அப்படின்ற வேர்ட் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் த இம்பார்ட்டன்ட் ஃபார் காப்பர் and uses of copper. It is extensively used in manufacturing electric cables. So electric cables la ungalku na copper wire da use பண்றாங்க. So that is also you know that, and it is used for making undercells and container copper vessels கூட நம்மளுக்கு இருக்கு. அது எல்லாமே கூட எவ்வளோ ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். It is used in electroplating. It is alloyed with gold and silver for making coins and jewels. ஸோ இந்த பியோர் மெட்டல்ஸ் லைக் கோல்டு வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் செய்யறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்காது. ஒன்ஸ் வி ஹேவ் டு ஆடட் த அனதர் மெட்டல் லைக் காப்பரில் ஆட் பண்ணுறப்ப மட்டும்தான் அதால் நம்ம வந்து ஜுவல்லரியை மேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். ஐ மீன் த கோல்டு. ஸோ அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு காப்பர் அப்படின்ற ஒரு மெட்டல்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த சேம் திங் ஃபார் அயன். ஸோ அயன் த மோஸ்ட் ஆஃப் அபேண்டன்ட் மெட்டல். ஸோ எங்கே நம்ம பார்த்தாலும் எந்த டேரக்ஷன் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக அயன் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஈவன் இன் யுவர் ஹோம். ஸோ விண்டோஸ், டோர்ஸ், ஃபேன், எலக்ட்ரிக். ஸோ நார்மலாக உங்களுக்கு மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து அயன். அதுவும் சீப்பஸ்ட் மெட்டல்ஸ் கம்பேரிங் டு அதர் மெட்டல்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு அயன் பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தட் இஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் த ஸ்டடி லெவல் ஃபார் ஓர்ஸ் ஆஃப் அயன். ஸோ அயன் கேட்டகரிஸில் என்ன ஓர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமடைட், மேக்னடைட் அண்ட் அயன் பைரைட். ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி ஆஃப் ஓர்ஸ் ஆஃப் அயன். ஏன்னா அது கூட உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓர்ஸ் ஆஃப் காப்பர், அயன் ஆர் அலுமினியம் அப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது வித் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் வித் கெமிக்கல் ஈக்குவேஷன், தட் இஸ் மஸ்ட். அண்ட் தட் ஆல்சோ ஹேவிங் தட் த செப்பரேஷன்ஸ் மெத்தட் ஃபார் அயன், concentration of gravity separation and roasting and calcination. So roasting methods obviously the presence of
ஏர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங், தட் இஸ் பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது ஃபார் அயன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 marks. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லாங் ஆன்சரில் இந்த கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஒரு ப்ராசஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ யூ கேன் see the pictures, the smelting process using that iron அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் blast furnace அப்படின்னு சொல்லுவாங்க இந்த apparatus. ஸோ திஸ் இஸ் மெல்ட்டிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மெல்ட்டிங். அந்த மெல்ட்டிங் அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெல்டட். ஸோ சாலிடாக இருக்கக்கூடியது உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக லிக்விட் ஸ்டேட்டாக சேஞ்ச் அவுட் ஆகும். ஸோ அதை தானே நம்ம மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் க்யூப் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும். ஸோ அது மெல்ட் ஆகி வாட்டராக ஆச்சுன்னா உங்களுக்கு அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும், எஸ் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ சாலிட் இன்டூ லிக்விட் மீன்ஸ் melting, that the process is called also smelting. So in the smelting process we can use that the solid like iron ores, we can get that the pure iron, it's using that melting. So melted spacesல நம்மளுக்கு ஒரு pure metals கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக we can use that the temperatures. ஸோ டெம்பரேச்சர்ஸ் யூஸஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே மெல்ட்டிங்கிற ப்ராசஸே நடக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதை நான் ஐஸ் க்யூபே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐஸ் க்யூப்பை வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீசரில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு சாலிட் ஸ்டேட்டை எடுத்து நீங்கள் அதை டெம்பரேச்சருக்கு உட்படுத்துங்க, தட் இஸ் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே சேம் மெத்தட் தான் இங்கே பிளாஸ்ட் ஃபர்னஸில் இருக்குது. ஸோ அயன் ஓர் இன் கோக் அண்ட் லைம். So iron ore of coke and lime we can implement to this process. We can get that the hottest gaseous and slag outlet and iron outlet and pipe for hot and blast and bell or hopper அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஃபர்னஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஹாட் கேஸஸ் எப்படி கிடைக்கிது அப்படின்னா தட் இஸ் கால்ட் we can get that the region level of that the particular temperatures. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர்ஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு மெயின் 3 பார்ட்ஸாக இதை வந்துட்டு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த லோவர் ரீஜியன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மிடில் ரீஜியன் அண்ட் த அப்பர் ரீஜியன் தட் இஸ் ரிடக்ஷன் ஜோன். ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஒன் ஆஃப் த மெயின் திங் ஃபார் இன் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்மெல்ட்டிங். ஸோ லோவர் ரீஜியன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கம்பஷன் ஜோன். ஸோ இது வாட் இஸ் தட் கேட்டகரி ஆஃப் ஜோன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோவர் ரீஜியன் மீன்ஸ் கம்பஷன் ஜோன் அண்ட் மிடில் ரீஜியன் மீன்ஸ் ஃபியூஷன் ஜோன்ஸ் அண்ட் அப்பர் ரீஜியன் மீன்ஸ் ரிடக்ஷன் ஜோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் ரீஜியன் கம்பஷன் ஜோன். ஸோ லோவர் ரீஜியன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதிலே கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும், ஆரஞ்ச், எல்லோ அண்ட் த ப்ளூயிஷ் கலர். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் ரீஜியன்ஸில் கம்பஷன்ஸ் மீன்ஸ் carbon react with the oxygen, that is presence of air. We can get that implement to this, the temperature is 1500 degrees Celsius. We can get that carbon dioxide plus heat. So heat obviously produce பண்ணோம். ஸோ அதனால் இது வந்து லோவர் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மிடில் ரீஜியன் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஆல்சோ presence of 1000 degrees Celsius. So each and every process you have to mention that the particular temperature also. So lower region-க்கு 1500 degrees Celsius தேவைப்படுது and middle regions means 1000 degrees Celsiusல இது ப்ளே ஆகும் and upper regions means 400 degrees Celsiusல இருக்கும். So what is that process அப்படின்னு பார்க்கலாம் middle regionல. So carbon dioxide கார்பனோட ரியாக்ட் ஆகி carbon monoxide with heat and also calcium carbonate that also decomposed. We can get that calcium oxide with carbon dioxide and heat and also the calcium oxide. So calcium oxide என்ன ஆகுதுன்னா silicon dioxide ஓட ரியாக்ட் ஆகிட்டு calcium silicon trioxide கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மிடில் போர்ஷன்ஸில் நடக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபியூஷன் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூஷன் அப்படின்ற வேர்ட் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே மிக்சடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஒன்லி தட் த சிங்கிள் ப்ராசஸ், ஸோ மிக்சட் ப்ராசஸ் இருக்கிறதுனால இதை ஃபியூஷன் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்பர் ரீஜியனில் உங்களுக்கு அதே மாதிரி Fe2O3 ரியாக்ட் வித் 3CO, தட் இஸ் ஃபெரஸ் ஆக்சைடோட கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் ஆகுது. சொன்ன மாதிரி 400 டிகிரி செல்சியஸில் we can get that iron with
3CO2 that is carbon dioxide. உங்களுக்கு carbon dioxide வந்து gaseous stateல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? So that is that main thing for that smelting blast furnace process. Now move on to this physical properties of iron. It is a lustrous metal, grayish white in color and it has high tensility. That is உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அயன் வந்துட்டு மோஸ்ட் அபேண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ்லேயும் நம்ம உட்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் மல்லிபிலிட்டின்னா உங்களால் கம்பியாக நீட்டலாம் தகடாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் மல்லிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. ஸோ இட் கேன் பி மேக்னடைஸ்ட். ஸோ மேக்னடைஸ்டாக உங்களுக்கு அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அயன் வந்து ரொம்பவே யூசேஜாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். Now move on to this chemical properties. You can see that chemical properties first of all reaction with air. So எல்லாமே வந்து reaction with air, reaction with water, so reaction with steam. So எல்லா மெட்டல்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு 1 or 2 மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ reaction with air means iron with oxygen. We can get that yes ferrous oxide. And reaction with moisture air. So that is called வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு ஆக்சிஜனாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட வாட்டர் மாலிகூல்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு மெனி மாலிகூல்ஸ் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணலை. இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் ரியாக்ஷன். ஸோ அயன், ஆக்சிஜன், வாட்டர். வி கேன் கெட் தட் அகெயின் ஃபார் தட் ஃபெரஸ் ஆக்சைட் ஹைட்ரேட்டட். ஹைட்ரேட்டட் ஒய் ஐ மென்ஷன் ஹைட்ரேட்டட் மீன்ஸ் இட்ஸ் அ வாட்டர் ட்ராப்லெட்ஸோடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஹைட்ரேட்டட் ஆஃப் அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். Same thing for that the reaction with the steam, chlorine, acids likewise. Okay. So now move on to these types and uses of iron. So iron வந்துட்டு உங்களுக்கு கார்பனோட கம்பைண்ட் ஆகும். ஸோ அதோட பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் அயன், ஸ்டீல் அயன் அண்ட் ராட் அயன். பிக் அயன் மீன்ஸ் இட்ஸ் அயன் வித் 2% to 4.5% of carbon. Steel means 0.25% to 2% of carbon and wrought iron means the less than 0.25% of carbon with iron. So that is the main thing. So for that the first category of pig iron, that is the most uses for making pipes, stoves, radiators likewise and steels. இந்த ஸ்டீல் கேட்டகரிஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரி யூசேஜ் பார்க்கலாம். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், மிஷினரி, டிரான்ஸ்மிஷன்ஸ் கேபிள்ஸ் லைக்வைஸ். அண்ட் ராட் அயன்ஸ் மீன்ஸ் இஸ் used in making springs, anchors and electromagnets. So that is the important of uses of iron. And now move on to this important of that in this lesson of the last concept, that is alloys. So what is that alloys? ஸோ அலாய்ஸ் அப்படின்னா என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or one of the more metals with certain non-metallic elements. தட் இஸ் ஸோ மெட்டல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கம்பைன் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஸோ அந்த கம்பைன் ஸ்டேட் மீன்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். ஸோ தட் இஸ் தட் இந்த ஈக்குவலாக உங்களுக்கு அது வந்து மிக்சர் ஆகிருக்கும். ஸோ ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸோடைய நார்மல் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஹோமோஜீனியஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாக ஈக்குவல் போர்ஷன்ஸில் உங்களுக்கு மிக்சட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு 1 or more எலமெண்ட்ஸ் த மெட்டல்ஸ் வந்து கம்பைண்டாக இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை தான் என்னென்னு சொல்கிறோம், அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அலாய்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது அமால்கம். ஸோ அமால்கம் மீன்ஸ் தட் இஸ் தட் அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து 1 மார்க்கில் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஸோ மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்ஸ் தட் இஸ் கால்ட் டேஷ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் அமால்கம். அதே மாதிரி அமால்கம் இஸ் அலாய் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வித் அனதர் மெட்டல், ஸோ மெர்க்குரி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லைன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அமால்கம் மீன்ஸ் த அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்ஸ். தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். நவ் மூவ் ஆன் டு திஸ் த மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் மேக் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஃபியூஷன் வித் மெட்டல் டுகெதர் அண்ட் பை கம்ப்ரெஸிங் ஃபைனல் டிவைடட் மெட்டல்ஸ் அப்படின்னு இருக்குது. வித் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அலாய்ஸ் ஆர் சாலிட் சொல்யூஷன்ஸ். ஸோ உங்களுக்கு சாலிட் சொல்யூஷன் ஸ்டேட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் மெர்க்குரி உங்களுக்கு அதோடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதுவே உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபெர்ரஸ் அலாய்ஸ். ஸோ ஃபெர்ரஸ் அலாய்ஸ்
and non-ferrous alloys. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ferrous means iron. ஸோ iron with உங்களுக்கு மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்ஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அப்படின்றது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அலாய்ஸ் கேட்டகரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அலாய்ஸில் உங்களுக்கு அமால்கம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபெரஸ் அலாய்ஸ் contain iron as a major components. Few example of ferrous alloys are stainless steel, nickel steels. ஸோ உங்களுக்கு அமால்கம் அப்படின்றது மெர்க்குரியோட கம்பைண்டாக இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே அயனோட கம்பைண்டாக இருக்கக்கூடியது ஃபெரஸ் அலாய்ஸ். நான் ஃபெரஸ் அலாய்ஸ் மீன்ஸ் கண்டிப்பாக வித்தவுட் அயன், அவ்வளோதான். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அலுமினியம் அலாய் அண்ட் காப்பர் அலாய். இங்கே வந்துட்டு அயன் கண்டென்ட் கண்டிப்பாக இதில் இருக்காது. ஓகேவா? அண்ட் கம்மிங் டு திஸ் நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ தட் இஸ் காப்பர் அலாய்ஸ் அண்ட் அலுமினியம் அலாய்ஸ். காப்பர் அலாய்ஸோ நான் ஃபெரஸ்ன்னு இருக்குது, அலுமினியம் அலாய்ஸோ நான் ஃபெரஸ்ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட நேம்ஸ் வித் யூசஸ் இருக்குது. I'm just read out for the 1 or 2 uses for alloys. Brass, that is electrical fitting and metal decorative items for brass, and bronze, statues, coins, bells, gongs, அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அலுமினியம் that also non-ferrous, that is duralumin and magnesium. ஸோ இந்த மெக்னாலியமில் உங்களுக்கு அலுமினியம் வித் மெக்னீஷியம்ஸ் வந்துட்டு கம்பைண்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மெக்னாலியம் அப்படின்னு இருக்குது. அதில் உங்களுக்கு யூசஸ் பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட்ஸ், டூல்ஸ் அண்ட் ப்ரெஷர் குக்கர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் அலுமினியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர் கம்பைனான ஒரு மெட்டல்ஸில் தான் நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர்ஸ், ஏர்க்ராஃப்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அலுமினியம் வித் மெக்னீஷியம் கம்பைனில் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபெரஸில் அயன் அலாய்ஸ் உங்களுக்கு டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேஜ் நம்பர் 119 நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ நவ் கோ ஃபார் தட் கரோஷன். ஸோ கரோஷன் அப்படின்னா என்னென்னா அரிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு துரும் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில்வர் கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்னு பார்த்துருக்கீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா அந்த சில்வர் வந்து சில்வர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் ரியாக்ட் வித் ஏர். ஸோ ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் ஆக்சிஜனோட அது ரியாக்ட் ஆகிட்டு அது வந்து என்ன ஆகும்னா ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் கரோஷன். ஸோ we can see that the pictures like a corrosion, that is rusting of iron. So rusting of ironல normal iron react with what is that? Yes, oxygen. So oxygen ferrous oxide convert ஆகுது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வித் அயன். அயான்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். எலக்ட்ரான் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவ் அயான்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் வித் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன், ஆட் ஆஃப் எலக்ட்ரான் மீன்ஸ் we can get that water molecule. ஸோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு இப்போ மழை, காற்று இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு மெட்டல்ஸ் உங்களுக்கு படுறப்போ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாம் இல்லாமல் ஐசோலேட்டடில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்க்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அது ரப்சர் கரோஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஆல்சோ கால்ட் ரஸ்டிங். ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போல்லாம் வந்து பெயிண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு பெயிண்ட்லேயே கூட உங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான காற்று மழை வந்தால் கூட அதில் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாமல் துரும்பிடிக்காமல் இருக்கிற மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபார் ஆல்சோ ஃபார் கரோஷன்ஸ். இந்த கரோஷன்ஸில் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன், வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெயின் திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷினே உங்களுக்கு ஆன்சர்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும். ட்ரை கரோஷன்ஸ், ஸோ ட்ரை மீன்ஸ் உங்களுக்கு வாட்டரி கண்டென்ட் இல்லாமல் ஏரோட உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறப்போ என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஸோ அதனால் எப்படி ரஸ்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வெட் கரோஷன்னா ஈரப்பதம் படுறப்ப என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்குது, தட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரோஷன்ஸோட டைப்ஸில் இருக்குது. இதே கரோஷன்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன்ஸை இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் அப்படின்னா இந்த கரோஷன், இந்த அரிப்புத்தன்மையிலேருந்து நம்ம மெட்டல்ஸை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்திருக்கு, அதில் கூட கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ரியாக்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி. வார்னிஷ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அலாயிங், சர்ஃபேஸ் கோட்டிங். அந்த சர்ஃபேஸ் கோட்டிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கேல்வனைசேஷன், எலக்ட்ரோப்ளேட்டிங், ஆனோடைசிங் அண்ட் கேத்தோட். ஸோ ஆனோடைஸ் பண்ணாலும் கேத்தோடிக் பண்ணாலும் உங்களுக்கு எலக்ட்ரோப்ளேட்டிங் மெத்தட்ஸில் தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்.
galvanization உங்களுக்கு அதே தான். இந்த ப்ராசஸ் வந்துட்டு the coating of zinc on iron sheets. ஸோ ஜிங்க் மேலே அயன் கோட்டிங் பண்ணுறப்ப அந்த அயன் வந்துட்டு அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அது மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ஜிங்க் கோட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃப்ரம் த கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூ கேன் see the pictures. It is a பாம்பன் பிரிட்ஜ். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் நம்ம சயின்ஸ் எக்ஸிபிட்டில் கூட நம்ம ஸ்கூலில் பண்ணியிருந்தோம். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராசஸில் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா மெட்டலில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது சீ வாட்டருக்கு மேலே அந்த பாம்பன் பிரிட்ஜை வந்துட்டு கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே சால்ட்டியான ஒரு ஏர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நார்மல் ஏர் வந்துட்டு நம்ம அயன் மேலே பட்டாலே உங்களுக்கு அயன் வந்துட்டு ஆக்சைடாகவும் அலுமினியம் வந்துட்டு ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகி துரும் பிடிக்கிறது இருக்கும். ஸோ சீக்கிரத்தில் வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இந்த பாம்பன் பிரிட்ஜில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன் அவர் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட் the towns of the Rameshwaram and Pamban island, the main island of the India. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாஸ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு அந்த சீ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்குது அந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. இன் 1914 இட் வாஸ் Indian first sea bridge in India until the opening of the Bandra Worli Sea Link in 2010. We can control the corrosions of the renovation of the historical Pamban Bridge by the periodical protective coating, which will be the strong example for that applied chemistry அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஜென்ரல் திங் இந்த பாம்பன் பிரிட்ஜ். So in this periodical classification of elements we have to learn about that the periodical table and how to find out that atomic number and mass number from this periodical table அப்படினு பார்த்தோம். And apart from that metallurgy lessons. So metallurgy conceptல உங்களுக்கு வந்துட்டு என்ன kind of metals இருக்குது அதோட properties of chemical and physical பார்த்தோம். That also and uses பார்த்தோம், corrosions. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்டோட லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நியூ லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் ஆல் த கான்செப்ட் ஆஃப் திஸ் லெசன். And as per the time you have to send out for the homeworks also. Thank you students.